இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கிறேன். கொஞ்சமா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கொஞ்சமா சட்னி ஊத்திக்கோங்க. இந்தாங்க. என்ன பண்ற? கோட்டு போட்டுப்பீங்கல்ல. நான் கை கழுவ வேண்டாமா? ஆனா உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. நல்ல வேலை பார்க்கல. ஆனா இன்னைக்கு உனக்கு ஏதோ ஆயிருக்கு. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு அவ சொல்லலையே. வர சொல்லிருக்கானா? ஒருவேளை நேர்ல சொல்ல போறாளோ? எஸ். இந்த ஹார்ட் பீட் என்ன கோவில் மணி மாதிரி இவ்ளோ ஃபாஸ்டா அடிக்குது? இந்த மனசு இவ்ளோ ஃபாஸ்டா இருக்க கூடாது. என்கிட்ட கேட்காமே காதலிச்சுட்டு அந்த காதலை சொல்ற வரைக்கும் உயிரை வாங்கிட்டு இருக்கு. நான் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும் சந்திக்கணும்னு உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த மனசு ஆசைப்பட்டு என்ன கஷ்டப்படுத்துது. வந்துட்டீங்களா? நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருப்பனா? அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவங்கள போய் பாத்தியா? பேசுனியா? நான் போகணும், நான் தான் உங்க பொண்ணுன்னு என் அப்பா கிட்ட சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா சொல்ல முடியாது. ஏன் அப்படி? உன் அப்பா அம்மாவை சந்திக்கணும்னு இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்ப நீ யாருங்கிற விஷயத்த சொல்ல முடியாதுங்கிற? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. அதோட அப்பா ரொம்ப பிரபலமானவரு. இப்போ நான் போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நான் தான் அவரோட பொண்ணுன்னு சாட்சி சொல்லக்கூடிய நபர் ஹாஸ்பிட்டல்ல கோமால கிடக்குறாரு. ஆமால, நீ ஏன் நேரா போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு சொல்றேன்னு நினைப்பாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்ல? இதுதான் என்னோட பிரச்சனையே. என் அப்பா என் அம்மாவோட நானும் இறந்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதாவது அவரோட பொண்ணு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. நீங்களா இருந்தா ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்பீங்கன்னு தான் உங்களை வர சொன்னேன். ஓஹோ,
இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா. ஐடியா கொடுத்ததெல்லாம் சரி, ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத அவருக்கு எப்படி நீ தெரியப்படுத்துவ? அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பாவுக்கு நான் இருக்கேங்கிற விஷயத்த எப்படி தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வரேங்க. பாய். தேங்க்யூ. கொலுசு கொலுசு. ச்சே, ஏன் காதலை பத்தி பேசுவேன்னு ஆசாசியா வந்தா என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. மறுபடியும் என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்றதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ. வெயிட் பண்றேன். யார் நீ? உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா பூர்வா? உன்னை நம்பி ஏமாந்து போனவ, உன்னோட பகைக்கு பலியானவ ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. நீயா? என்ன கொன்னது பத்தலையா? உன்னோட சுயநலத்துக்காக என்ன பலியாக்குனது பத்தாதன்னு என் குழந்தையையும் எதுக்கு பலி கொடுக்கணும்னு பாக்குறேன். பூமி, உன் குழந்தையா? ஆமா, நீ கொல்ல முயற்சி பண்ணது என்னோட பொண்ணுதான். என்னோட பொண்ணுதான்.